ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இண்டேன் கேஸ்னுடைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனான இண்டியன் ஆயில் 1 மொபைல் அப்ளிகேஷனில் வந்திருக்கிற ஒரு புதிய அப்டேட்டை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புதிய அப்டேட்டின் படி ஒன்ஸ் நீங்கள் ரீஃபில் சிலிண்டர் புக் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த டேட்டில் எத்தனை மணிக்கு டெலிவரி ஆகணுங்கிற டீட்டெயில்ஸை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான ரீஃபில் சிலிண்டரை புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேட் எந்த டைமில் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த டேட் அண்ட் டைமில் உங்களுக்கான ரீஃபில் சிலிண்டரை கரெக்டாக டெலிவரி பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரீஃபில் சிலிண்டரை ரிசீவ் பண்றதுல கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான ரீஃபில் சிலிண்டரை நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்றீங்களோ அந்த டேட் அண்ட் டைம்ல கரெக்டா உங்களுக்கான ரீஃபில் சிலிண்டரை டெலிவரி பண்ணுவாங்க. அது காலையில 8 மணிக்கு முன்னாலேயோ இல்ல ஈவினிங் 6 மணிக்கு அப்புறமோ நீங்க எந்த டைம் செலக்ட் பண்றீங்களோ அந்த டைம்ல கரெக்டா டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரிஃபர் டெலிவரிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி இண்டேன் கேஸ்னுடைய இண்டியன் ஆயில் 1 மொபைல் அப்ளிகேஷன்ல ஒரு ரீஃபில் சிலிண்டரை எப்படி புக் பண்ணலாங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. சர்ச் பாக்ஸ்ல இண்டேன் கேஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் ஓப்பன் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா 3 இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து வெல்கம் கெஸ்ட் லாகின் சைன் அப் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் உங்களுடைய கேஸ் ஏஜென்சியில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை செக் பண்ணதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கான பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வைக்க விரும்புறீங்களோ அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறேன். யூசர் நேம்ல உங்களுடைய மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதில் லாகின் நவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் ஐடியை இந்த அப்ளிகேஷன் கூட எப்படி லிங்க் பண்ணலாங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் ரீஃபில் சிலிண்டர் புக் பண்றதுக்கு ஆர்டர் சிலிண்டர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஆர்டர் சிலிண்டர் சூஸ் டொமஸ்டிக் எல்பிஜி சிலிண்டர் பை டிஃபால்ட்டா எல்பிஜி ரீஃபில் 14.2 kg இதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் டெலிவரி இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா ரெகுலராக சிலிண்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ கால அளவு எடுக்கிறாங்களோ அந்த கால அளவில் உங்களுடைய சிலிண்டரை உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அதுவே பர்டிகுலர் டேட் அண்ட் டைமில் உங்களுக்கான சிலிண்டரை நீங்கள் பெற விரும்புறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனான ப்ரிஃபர் டெலிவரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. பட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் செலுத்தி ஆகணும். ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து சூஸ் அ டே அண்ட் டைம் ஃபர்ஸ்ட் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வாரத்தினுடைய 7 நாட்களும் இதில் டிஸ்பிளே ஆகும். கூடவே எக்ஸ்ட்ராவா எனி டேங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த நாளில் உங்களுக்கான சிலிண்டரை நீங்கள் பெற விரும்புறீங்களோ அந்த நாளை இதில் செலக்ட் பண்ணுங்க. நான் இதில் மண்டே செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாட் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ண நாளில் எந்த டைமில் உங்களுக்கான சிலிண்டரை டெலிவரி பண்ணணுமோ அந்த டைமை இதில் செலக்ட் பண்ணுங்க. டைம் ஸ்லாட்டில் காலையில் 8 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே வேணுங்கிற பட்சத்தில் 8 AM to 11 AM இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதுவே 11 to 3 வேணும் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து டைம் ஸ்லாட்டில் 3 to 6, 6 to 8 இல்லை காலையில் 8 மணிக்குள்ளே உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் பிஃபோர் 8 AM இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நான் இதில் 8 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் டெலிவரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 25 rupees நீங்கள் பே பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஸ்லாட்டை பொறுத்து இந்த அமௌண்ட் மாறுபடும். இன்கேஸ் நீங்கள் ஈவினிங் 6 to 8 இல்லை மார்னிங் 8 மணிக்கு முன்னால் செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு நீங்கள் 25 ரூபாய்க்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் பே பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த டைமில் பெற விரும்புறீங்களோ அந்த டேட் அண்ட் டைமை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரீஃபில் சிலிண்டருக்கான அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து எல்பிஜி ஐடி உங்களுடைய எல்பிஜி ஐடியை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் உங்களுடைய கேஸ் ஏஜென்சியினுடைய நேம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதற்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கன்சூமர் டீடைல்ஸ் உங்களுடைய கன்சூமர் நம்பர், நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஷிப்பிங் அட்ரஸ் எந்த அட்ரஸ்க்கு இந்த சிலிண்டர் டெலிவரி பண்ணுமோ அந்த அட்ரஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து இதில் ஆர்டர் நவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட்கான பேஜ் ஓப்பன் ஆகும். நான் இதில் நார்மல் டெலிவரியே புக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஆர்டர் கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்ட் யுவர் ரீஃபில் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்டு. இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கான ஆர்டர் நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த சிலிண்டருக்கான பேமெண்ட்டை சிலிண்டர் டெலிவரி பண்ணும்போது நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து குவைட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண விரும்பும் பட்சத்தில் பேமெண்ட் டீடைல்ஸ் உங்களுடைய பேமெண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை செக் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த பாக்ஸை செக் பண்ணுங்கள். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பே நவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் லாயல்ட்டியில் உங்களுக்கான பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் இந்த இடத்துல அவைல் பண்ணலாம். எதுவும் இல்லாத பட்சத்தில் டைரக்ட் பே இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பேமெண்ட் டீடைல்ஸ் நீங்கள் எந்த மோடில் பேமெண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மோடை இதில் செலக்ட் பண்ணுங்கள். இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வேலட், யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இதில் கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்டு யுவர் ரீஃபில் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்டு. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரிஃபர் டெலிவரிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான ரீஃபில் சிலிண்டரை நீங்கள் எந்த டேட் அண்ட் டைமில் பெற விரும்புகிறீங்களோ அதை நீங்களாகவே டிசைட் பண்ணி புக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.